பொருளாசை. பொருளாசை என்னும் கொடிய ஒரு பாவம் உண்டு. இது சுலபமாக எல்லாரையும் பற்றிக்கொள்ள. என் நண்பர் ஒருவர் வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நகரில் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர் உண்டு, ஆனால் ஏழை. இவர் அவருக்கு அடிக்கடி ஆண்டவரை பற்றி சொல்வார். அவருடைய வீட்டிற்கு சென்று கண்ணீரோடு அவருடைய குடும்பத்தின் பாரங்களுக்காக ஜெபிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். எல்லா விதத்திலும் செழிப்பு. ஒரு நாள் அந்த நகரில் உள்ள ஒரு பழைய தொழிற்சாலையை வாங்கினார். வாங்கினதில் தவறில்லை. தன் பழைய நிலைமையை மறந்து போனார். தானும் ஒரு தொழிலாளியாக இருந்ததை அவர் மறந்து போனார். என்ன செய்தார்? அந்த தொழிற்சாலையில் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த ஏறக்குறைய 50 பேரை வேலை நிறுத்தம் செய்து வெளியே அனுப்பினார். அதற்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் நான் ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தது தெரியும். ஆகவே இப்பொழுது நான் இதன் நிர்வாகியாக வந்தால் என்னை மதிக்க மாட்டார்கள். என் நண்பர் எவ்வளவோ கெஞ்சினார். வேண்டாம், 50 குடும்பத்தை நீர் கெடுக்க கூடாது, 50 குடும்பம் நாசமாகிவிடும், நீர் அப்படி செய்யக்கூடாது என்று கெஞ்சினார். அவர் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. 50 குடும்பத்தினர் கண்ணீர் வடித்து போனார்கள். இவருடைய பொருளாசையின் நிமித்தமாய், வீண் பெருமையின் நிமித்தமாய். மிகுந்த சந்தோஷம் அவருக்கு. என் நண்பர் கலங்கி அழுதார். ஒரு நாள் மாலையில் அவர் ரயில்வே நிலையத்திற்கு போனார். அங்கு போய் தன் உறவினர்களை ரயிலில் வழி அனுப்பினார். அவர்களுக்கு டாடா காண்பித்துக் கொண்டிருந்தார். குட் பை குட் பை என்று. ரயில் திடீரென்று வேகம் இழுத்தது. ரயில் திடீரென்று வேகமாய் போக ஆரம்பித்தது. ரயிலினிடமிருந்து வந்த காற்று அவரை பிடித்து இழுத்து தண்டவாளத்திற்குள் தள்ளி அவர் மேலே ஏறியது. கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டவராய் என்னுடைய நண்பருடைய அதே ஆஸ்பத்திரிக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். அவர் கேட்டார். அவருடைய பெயரை சொல்லி, அவருடைய பெயர் ஒருவேளை கிருஷ்ணன் என்று வைத்துக்கொள்ளும். கிருஷ்ணன், நான் பிழைத்து விடுவேனா? நான் பிழைத்து விடுவேனா? என் நண்பர் சொன்னார். நான் கண்ணீரோடு சொன்னேன், பொய்தான் சொன்னேன், நீ பிழைத்து விடுவாய், பிழைத்து விடுவாய் என்று. ஆனால் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவர் மரித்து போனார். எந்த